Dear students and viewers, welcome to all our YouTube channel. I am Magesh Kumar, PG Maths teacher from Vidyalakshmi Metric Higher Secondary School. Today, we are going to see class 12 mathematics, unit 3 theory of equation. Before going to this topic, பொதுவா மேக்ஸ்னாவே கஷ்டம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் நிறைய பேர்கிட்ட பரவலாக இருக்கு. ஸோ அது இல்லாமல் செய்கிறதுக்கு தான், அதை இல்லாமல் மாற்றுறது தான் நம்மளோட எய்ம். சரி, அதுக்காக தான் இந்த ஒரு புதிய முயற்சி. த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் என்ன அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே. நவ் we are going to see chapter 3 theory of equations introduction. இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ at first if you are going to any topic, not only for theory of equation, you just ask 3 questions about yourself. Question number 1, what is the meaning of given topic? Next, question number 2, what are the informations to learn about this topic? Question number 3, if I learn this topic, what are the uses for me? So இந்த 3 questions நம்ம கண்டிப்பாக கேட்டுட்டு போகணும். அப்போ தான் அந்த மேத்தமெட்டிக்ஸோட கான்செப்டை நம்ம கற்றுக்க முடியும். சரியா? மேக்ஸோட ப்ராப்ளம்ஸ் யார் வேணால் போடலாம். ஸோ அந்த கான்செப்ட் கற்றுக்கிட்டா தான் மேக்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டு தான் அர்த்தமாகும். சரியா? ஓகே, அதில் கொஷின் நம்பர் 1 பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த தியரி அப்படிங்கிற வேர்டை கட் பண்ணிக்கலாம். வாட்ஸ் மீன் பை ஈக்குவேஷன்? நான் இங்கே ஒரு டெஃபினிஷன் வச்சிருக்கு. அண்ட் ஈக்குவேஷன் இஸ் எ மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சார் இதில் எனக்கு ஒன்றும் புரியல. எஸ், புரியாது தான். வாட்ஸ் மீன் பை ஈக்குவேஷன் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம எக்ஸ் ஒய் ஜெட்டு இப்படியே பார்த்து பழகிட்டோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் வாட் அபவுட் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்க்க முடியும். இதில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இதை எங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க, இதில் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஈக்குவேஷன்? அண்ட் ஈக்குவேஷன் இஸ் எ மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆர் மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன சார் ஒன்றும் புரியல? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. த காஸ்ட் ஆஃப் 1 லட்டு இஸ் ₹10. இது இங்கிலீஷ். ஒரு லட்டின் விலை 10 ரூபாய், இது தமிழ். எக்ஸ் ஈக்குவல் டு ₹10, இது மேக்ஸ். ஸோ இங்கே எக்ஸ் ரெப்ரசன்ட் நம்பர் ஆஃப் லட்டுஸ், முடிஞ்சு போச்சு. ஸோ 1x அப்படின்னா 1 லட்டு, 2x அப்படின்னா 2 லட்டு. ஸோ எக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். புரியுதா? இது வரைக்கும் நம்ம நிறைய எக்ஸ் ஒய் ஜெட் சைன் காஸ் டேன் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளோட ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸை மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுற இந்த விஷயத்துக்கு பேர் தான் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா? ஸோ ஒரு 2 or 3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. அப்போ தான் அது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இந்த கொஷின் பாருங்க. ஃபார் யுவர் பர்த்டே பார்ட்டி, your father bought a chocolate box. It contains 50 chocolate. The amount of chocolate box is ₹300. Then find the amount of 1 chocolate. இது ஒரு சிம்பிளான கொஸ்டின், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது நம்ம ரியல் லைஃப்ல இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான். ஒரு சாக்லேட் பாக்ஸ் வாங்குறாங்க, அதில் 50 சாக்லேட்ஸ் இருக்கு. அங்கே கேட்காம உங்களை வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. 50 சாக்லேட்ஸ் இருக்கு, அதுக்கு ₹300 வாங்கிட்டாங்க. அப்போ வாட் இஸ் த ரேட் ஆஃப் 1 சாக்லேட்? வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் 1 சாக்லேட்? ஒரு சாக்லேட்டோட ரேட்டு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் இது இப்படியே வச்சுக்கிட்டு நம்ம என்னைக்கு செய்ய முடியாது. ஸோ வி ஷுட் கன்வெர்ட் டு மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ் ஆர் மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதை மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? ஆன்சர் போடணும். ஸோ எப்படி அதை கன்வெர்ட் பண்ண போகிறோம்? இங்கே ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு வேணும். என்னென்னா, let x be the number of chocolate. இது மட்டும் தெரிஞ்சா போதும். அப்போ இந்த ஒரு வேர்டு let x be the number of chocolate. இவ்வளவுதான்.
ஸோ இங்கே என்ன இருக்கு பாருங்க, இட் கண்டெய்ன்ஸ் 50 சாக்லேட் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ 50x this is equal to 300 rupees. அப்போ 1x அப்படின்னா the rate of 1 chocolate அப்படின்னு மீனிங் ஆகிடும். ஸோ x equal to 300 divided by 15 போட்டிங்கன்னா this is equal to rupees 6ன்னு வந்துடும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், இது இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பாருங்க. சப்போஸ் யூ ஆர் ஆர்டர் டு பிளான் டு கன்ஸ்ட்ரக்ட் எ வாட்டர் டேங்க் வித் வால்யூம் ஆஃப் 1440 cubic units that should be the length of the base and height are 2 units more than the breadth of the base அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாச்சு, நமக்கு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், நீ வந்து பிரெத் என்ன வேணா வச்சுட்டு போ, ஆனால் ஹைட்டும் லென்த்தும் எனக்கு பிரெத் மாதிரி 2 யூனிட்ஸ் எக்ஸஸாக இருக்கணும். இதுதான் நமக்கு இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன். ஆனால் அந்த வால்யூம் அப்படிங்கிறது கண்டிப்பாக 1440 கியூபிக் யூனிட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதா அவங்க சொல்லியிருக்க ரெஸ்ட்ரிக்ஷன். இதை யூஸ் பண்ணி நம்ம அப்போ பிரெத் என்ன இருக்கணும், லென்த் என்ன இருக்கணும், ஹைட் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். இது ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப் சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷன் நம்ம ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா இதை நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முக்கு பேர் தான் ஈக்குவேஷன். அதுதான் நம்ம எத்தனை நாள் எக்ஸ் ஒய் சைன் காஸ் டேன் டிஒய் பை டிஎக்ஸ் எல்லாமே இதுதான் ரியல் லைஃப் சுச்சுவேஷன் கன்வெர்டட் டு எ மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம், தட் இஸ் கால்டு தி ஈக்குவேஷன். சரியா? ஓகே, இது எப்படி அந்த மாதிரி செய்யலாம் பாருங்க. சும்மா ஒரு 2 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிடும். இப்படி லெட் இங்க நம்ம சொல்றது இதுல லெட் இப்படி எடுத்துக்கிறோம். ஒரே ஒன்று தான், எக்ஸ் பி தி பிரெத், அவ்வளோதான். லெட் எக்ஸ் ரெப்ரசன்ட் பிரெத். லெட் எக்ஸ் பி தி பிரெத், பிரெத் ஆஃப் த வாட்டர் டேங்க் ஆர் கியூபாய்ட் டேங்க் எப்படி வேணா சொல்லலாம், அதை நம்ம எழுதிக்கலாம். பிரெத் அவ்வளோதான். ஸோ நமக்கு தெரியும் வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு, ஏன்னா இது ஒரு வாட்டர் டேங்க், லென்த்து பிரெத்து ஹைட் எல்லாமே டிஃபர் ஆகுது, அதான் இன்ஃபர்மேஷன் இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு கியூபாய்டாக தான் இருக்க முடியும். ஸோ என்ன வால்யூம்கான ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதியிருப்போம், லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. இது நமக்கு யூஸ்வலாக சொன்னது. இந்த பிரெத் மட்டும்தான் இப்போ நம்ம எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். வால்யூம் அவங்க கொடுத்துருக்குறாங்க 1440 கியூபிக் யூனிட்ஸ், லென்த் நமக்கு தெரியாது, பிரெத் தட் ஓன்லி எக்ஸ் அப்படின்னு நம்ம அசம்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க கொடுத்துக்கிற கண்டிஷன் படி பாருங்க, லென்த் அண்டு ஹைட் எப்படி இருக்கணும், ஆர் 2 யூனிட்ஸ் மோர் தென் த பிரெத் அப்படின்னு சொல்லியாச்சு, கம்பேர் டு த பிரெத். அப்போ கண்டிப்பாக நமக்கு ஹைட் என்னவா இருக்கும், இதை விட 2 யூனிட்ஸ் அதிகம்னா எக்ஸ் பிளஸ் 2. அதே மாதிரி லென்த்தும் இதை விட 2 யூனிட்ஸ் அதிகம்னா எக்ஸ் பிளஸ் 2ன்னு வந்துடும். இப்போ இங்கிருந்து அந்த எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் நமக்கு கிடைக்க போகிறது தான் பிரெத் ஆஃப் த பேஸ். ஸோ பிரெத் தெரிஞ்சதுன்னா அதை விட ஒரு 2 யூனிட்ஸ் எக்ஸஸாக தான் லென்த்தும் இருக்க போது ஹைட்டும் இருக்க போகுது. இவ்வளோதான் சிம்பிளாக. சரியா? இதையும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து நிறைய பார்த்துட்டு வந்திருக்கோம். இதை இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம் நம்ம. எப்படி 12 இன்ட்டு 12 இன்ட்டு 10. ஸோ 144 இன்ட்டு 10,440. திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது, நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ். இப்போ பாருங்கள், இந்த பொசிஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது, 10ன்னு இருக்குது. அப்போது 10 யூனிட்ஸ் இஸ் தி பேஸ் ஆஃப் த வாட்டர் டேங்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தட் இஸ் பிரெத் ஆஃப் த வாட்டர் டேங்க். அப்போ ஹைட்டும் லென்த்தும் எவ்வளோ இருக்க போகுது, 12 யூனிட்ஸ் இருக்கு போகுது. இப்படி தான் நம்மளோட ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸை மேத்தமெட்டிக்கல் ஃபார்முக்கு மாத்திர அந்த 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 விஷயத்துக்கு பேர் தான் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸ் ஒய் ஜெட் எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு சம் குவான்டிட்டிஸை தான், சம் யூனிட்ஸ், சம் குவான்டிட்டிஸ் அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இதுக்கும் தியரி ஆஃப் ஈக்குவேஷனுக்கு என்ன லிங்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் பார்க்க போகிறதே ஒரு பர்டிகுலர் ஈக்குவேஷனை எடுத்து அதை எப்படி ஃபார்ம் பண்ணலாம், எப்படி சால்வ் பண்ணலாம், அதுக்கு மேத்தமெட்டிஷியன் கொடுத்த ஐடியாஸ் என்ன, இதை மட்டும்தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சரியா? பாருங்க. அப்போது இது மாதிரி இன்னும் என்னென்ன மாதிரி ஈக்குவேஷன் இருக்குன்னா, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் நம்மகிட்ட இருக்குது. சரியா? ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி
so many types of equation எங்க இருக்கு பாருங்க algebraic equation, trigonometric equation, implicit equation. Implicit அப்படிங்கிறது algebraic equationல ஒரு பார்ட் தான். linear equation, parametric equation, differential equation, logarithmic equation இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அதெல்லாம் நம்ம மொத்தமாலாம் சொல்லி முடிக்க முடியாது. சரி, இந்த மாதிரி நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை எப்படி டீல் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் நம்ம பார்க்க போறது. சரி, இது மொத்த ஈக்குவேஷனுமே இதில் பார்த்துருவோமா? கிடையாது. ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான். அது எதிரானா ஜஸ்ட் ஃபார் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். இந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அதுலேயும் ஃபுல்லாக பார்க்க போறோமா இந்த யூனிட்ல? அதுவும் கிடையாது. அந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனில் ஒரு பர்டிகுலர் பார்ட், தட் இஸ் த பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ அந்த பாலினாமியல் ஈக்குவேஷன்லேயே டைப்ஸ் இருக்கு. ஒன் வேரியபிள் பாலினாமியல் இருக்கு, மோர் தென் ஒன் வேரியபிள் பாலினாமியல் இருக்கு. ஸோ அதுலேயும் நம்ம எதை டீல் பண்ண போறோம்னா ஒன் வேரியபிள் பாலினாமியல். அதை எப்படி ஃபார்ம் பண்ண போறோம், எப்படி சால்வ் பண்ண போறோம், அதுக்கு மேத்தமெட்டிஷியன் சொன்ன ஷார்ட் ஃபார்ம் என்ன, இதை தான் நம்ம இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போறோம். சம் நான் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸை நம்ம பார்ப்போம். இவ்வளோதான் விஷயம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இதில் ஸோ இந்த நம்ம பார்க்க போகிறது ஒரே ஒரு கண்டென்ட் தான், தட் இஸ் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். இந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்லேயும் நம்ம பார்க்க போகிறது ஒன்லி ஃபார் த பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ அந்த பாலினாமியல் ஈக்குவேஷன்லையும் டூ டைப்ஸ் இருக்கு. ஒன் வேரியபிள் இருக்கு, மோர் தென் ஒன் வேரியபிள் இருக்கு. ஸோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் வேரியபிள் பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இது சொல்லியாச்சு. நான் இதுக்கான ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும், சரி, அந்த பாலினாமியலை எப்படி நம்ம ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ அந்த பாலினாமியல் இருக்கிற ஒவ்வொரு குவான்டிட்டிஸ்க்கும் சரியா என்ன நேம், இதை நம்ம பார்த்துட்டு சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பாலினாமியல் அண்ட் நான் பாலினாமியல் பார்த்துட்டு இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் முடிச்சிடலாம். அதுக்கடுத்து நம்ம புக்குக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டாபிக் வைஸ் நம்ம போவோம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க. இப்போ இதில் the general form of polynomial function, first polynomial function and then polynomial equation. So இதில் the general form of polynomial function இந்த மாதிரி தான் இருக்கும். p of x, இங்க x அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒன் வேரியபிள். x, y அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணி எழுதுனா அது டூ வேரியபிள். x, y, z ன்னு உள்ள ரெப்ரசன்ட் பண்ணி எழுதுறதுமா தட் இஸ் த்ரீ வேரியபிள் பாலினாமியல் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இங்க இருக்கிறது x ஜஸ்ட் ஒன் வேரியபிள். இதோட ஜெனரல் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். a suffix n x power n டிசெண்டிங் ஆர்டர்ல போகிற மாதிரி இருக்கும். நம்ம எழுதலாம், இதுதான் விஷயம். So this polynomial function equals to 0, that is called the polynomial equation அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை தான் எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணிட்டு எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத டீல் பண்றது தான் தியரி ஆஃப் ஈக்குவேஷன். ஸோ அதை the general form of polynomial equation அப்படின்னு வந்தீங்கன்னா ஸோ இங்கே கிடைக்க போகிறது இதுதான். இந்த பாலினாமியல் ஃபங்க்ஷன் ஜஸ்ட் ஈக்குவலைஸ் டு 0 இப்படி சொல்ல போகிறோம். ஸோ இங்கே பாருங்க, இதில் நமக்கு இந்த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதில் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொன்றுத்துக்கும் சம் ஸ்பெசிபிக் நேம்ஸ் இருக்கு. அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்லேயே கூட பார்த்துருப்போம். ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த இங்கே இருக்கு பாருங்க, a suffix n into x power n அப்படின்னு எழுதியிருக்கோம். வாட் இஸ் த நேம் ஆஃப் a suffix n? இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்ல இதோட நேம் என்னன்னா லீடிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். லீடிங் கோஎஃபிஷியன்ட் நம்ம ஜென்ரலா இதை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் n சொல்லுவோம். இந்த இடத்துல இதை லீடிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன, ஏன் அந்த லீடிங் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்றோம்னா இங்க n அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கணும். அதுக்கு இந்த n-க்கு இங்க என்ன நேம் அப்படின்னா that is the degree of the polynomial is to, it must to be non negative integer. அந்த வேர்டு நல்லா கவனிக்கணும், non negative integer. அப்போ உடனே ஏன் சார் அதை பாசிட்டிவ் இன்டீஜர்னு சொல்லக்கூடாதா? கண்டிப்பாக சொல்லக்கூடாது. ஏன்னா பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னா அதில் 0 வராது. நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு சொன்னாலும் 0 வராது. ஸோ அதனால தான் அவன் ரொம்ப கிளவராக திஸ் n is the நான் நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் a suffix n, இந்த a suffix n minus 1 இதெல்லாம் கோஎஃபிஷியன்ட்ஸ் தான். இங்கே மட்டும் ஸ்பெசிஃபிக்காக திஸ் இஸ் லீடிங் கோஎஃபிஷியன்ட் தட் மஸ்ட் பி நாட் ஈக்குவல் டு 0. இந்த a suffix n அப்படிங்கிறது நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தால் மட்டும்தான் nங்கிறது
டிகிரி ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதர்வைஸ் அது மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. சரியா? ஏன்னா இது 0 ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டேர்ம் இருக்கு பாருங்க, இந்த n-1 அதுதான் டிகிரி ஆஃப் த பாலினாமியலா வந்துடும். சரி, இவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த x இருக்கு பாருங்க, x is the variable. இந்த வேரியபிள் எங்க இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா whether it is real number or complex number, எது வேணா இருக்கலாம். அந்த வேரியபிள்ஸோட வேல்யூ ரியலா இருக்கலாம், காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இங்க இருக்கிற அந்த ஆல்ரெடி சொன்ன அந்த நேம்ஸை நம்ம பார்த்துடலாம் பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக n, இங்கே n அப்படிங்கிறது இப்போ நான் சொன்னது தான் டிகிரி ஆஃப் த பாலினாமியல். இந்த என்னோட நேம் இங்கே டிகிரி ஆஃப் த பாலினாமியல். திஸ் n பிலாங்ஸ் டு நான் நெகட்டிவ் இன்டீஜர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். இதை நம்மள 1 மார்க் எப்படி வேணா கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து a சஃபிக்ஸ் n ஆல்ரெடி சொன்னது தான். a சஃபிக்ஸ் n இஸ் தி லீடிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் மஸ்ட் பி நாட் ஈக்குவல் டு 0. Next, x is the variable, whether it is this x belongs to real number or complex number. நான் சொன்னதா எங்க வேணா இருக்கலாம், தப்பில்லை. அடுத்து the coefficients an, a suffix n-1 etc. இந்த coefficientsம் ரியல் நம்பர்ல இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பர்லயும் இருக்கலாம். பட் ஆனா நம்ம மேக்ஸிமம் இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ல டீல் பண்ண போற ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும், அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த நம்பர் சிஸ்டம் பற்றி கிளியராக தெரியணும். வாட் இஸ் ரேஷனல், வாட் இஸ் இர்ரேஷனல், வாட் இஸ் ரியல், வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ். 2 more things also deals with theory of equation. What is algebraic number, what is transcendental number. இதை பற்றி நம்ம இன்னொரு கிளாஸில் கூட பார்க்கலாம், இல்லை டைம் இருந்தால் இப்போவே பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் இப்போ இந்த பாலினாமியலோட ஜென்ரல் ஃபார்ம் எழுதிட்டோம், ஈக்குவேஷன் எழுதிட்டோம், அதோட நேம் எல்லாம் பார்த்துட்டோம். சம் எக்ஸாம்பிள்ஸ், பாலினாமியல் ஈக்குவேஷன் எது, நான் பாலினாமியல் ஈக்குவேஷன் எது, இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த டாப்பிக்கை முடிக்கலாம். பாருங்க, இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பாருங்க. இதில் சம் எக்ஸாம்பிள்ஸ். இப்படி எழுதுறேன், p of x this is equal to x is cube or 4x is cube plus 5x square plus 10x plus 1 ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். இது எப்படி நம்ம எப்போ ஈக்குவேஷனாக மாறும் அப்படின்னா this function equalize to 0 or some constant. இது மாதிரி, that is 4x cube plus 5x square plus 10x plus 1 which is equal to 0. some நம்பரா இருந்தா கூட அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்து அந்த பக்கம் 0 மாத்திப்பாங்க. ஸோ இதுக்கு பேரு பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போ அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் இது பாலினாமியல் ஈக்குவேஷன் தானா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் எழுதுறேன், அப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். இங்க பாருங்க, இது நம்பர் 1ன்னு வச்சுப்போம். நம்பர் 2 இப்படி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. 2x power 5 plus 1/2 x power 3 minus root 2 x plus 5 which is equal to 0. இது ஒரு ஈக்குவேஷன். இதை பாலினாமியல் ஈக்குவேஷனா அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். நெக்ஸ்ட் நீங்க யோசிங்க, நான் சொல்றேன். தேர்ட் எக்ஸாம்பிள் இதே மாதிரி எழுதுறேன். 2x power 4 plus 3x power 1/3 minus ஏதோ ஒரு நம்பர் 1/x plus 10 which is equal to 0. next some example 4 இப்படி எழுதுறேன். x cube plus x square plus root 2 which is equal to 0. ஸோ இது மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்டாக 1 மார்க்கில் இது மாதிரி கூட நம்மள கொஷின்ஸ் கேட்கலாம், நம்மளும் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ இங்கே பாருங்க, இதில் என்ன நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலினாமியலாக இருக்கணும் அப்படின்னா அதோட டிகிரிஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டிகிரிஸ் எப்படி இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். the degree of the polynomial must be
நான் நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ இந்த ஒரு வேர்டு இருந்தாவே எதெல்லாம் நான் நெகட்டிவ் இன்டீஜராக இருக்கோ அதை நம்ம பார்த்த உடனே ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடலாம். இன்டீஜர் ஃபஸ்ட்டு அந்த இன்டீஜர் செட் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியணும். நீங்கள் சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சிருப்பீங்க. 0 இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இருக்கும், எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும். திஸ் இஸ் தி செட் ஆஃப் நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். பட் இந்த இன்டீஜரில் அவன் சொல்கிறது இது இன்டீஜர் செட்டு, அவங்க சொல்றது நான் நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு சொல்றாங்க. நான் நெகட்டிவ் இன்டீஜர்னா அதுல 0 வருமா வராதா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். புரியுதா? ஸோ நான் நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்னும் போது கண்டிப்பாக அதில் 0 இன்க்ளூட் ஆகி தான் வரும். அதனால தான் அவன் பாசிட்டிவ் இன்டீஜர்னு சொல்லாமல் நான் நெகட்டிவ் இன்டீஜர்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பவரில் இருக்கிறது 0வாக இருக்கலாம், +1 +2 +3 +4 இந்த மாதிரி இருந்தால் தான் அதுக்கு பேர் பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது 3 2 1 எக்ஸாக்டாக இருக்கு. அப்போ இதை நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2x⁵ 3 இதெல்லாம் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் 1/2 √2 இதெல்லாம் எது வேணா இருக்கலாம். சரியா? ரியல் நம்பர் இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கலாம்னு சொன்னால் அதை பற்றி பிரச்சனை இல்லை நமக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக இதுவும் பாலினாமியல் ஈக்குவேஷன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 1/3ன்னு இருக்கு பவரில். ஸோ 1/3 இருக்குன்னா இது இந்த இன்டீஜர் செட்டுக்குள்ளே வரப்போகிறது இல்லை. அப்போ கண்டிப்பாக இதை நம்ம பாலினாமியல்னு சொல்லவே முடியாது. ஒருவேளை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, x⁵ ப்ளஸ் 7x - 5 ஆர் இங்கே x⁵15 7x - 5 ப்ளஸ் 8x⁻³ which is equal to 0 இது மாதிரி போடுறோன்னா இது கூட ஒரு ஈக்குவேஷன் தான். பட் இது பாலினாமியல் ஈக்குவேஷனாக வருமானா நெவர். ரீசன் -5 -3 நாட் இன் நான் நெகட்டிவ் இன்டீஜர். இது நெகட்டிவ் இன்டீஜராக இருக்கு பவரில் இருக்கிற இந்த -5ம் -3ம். அதனால் இதையும் நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷனை சொல்லவே முடியாது அப்படிங்கிறது தெரியணும். அதே இங்கே பாருங்கள், x³ x² இது மட்டும்தான் இர்ரேஷனல் நம்பராக இருக்குது. அது எது வேணா இருக்கலாம்னு சொன்னேன். நான் ரியல் நம்பரே சொல்லிட்டேன். ஏன்னா ரியல் நம்பருக்குள்ளே தான் ரேஷனலும் இர்ரேஷனலும் இருக்குது. ஸோ இதெல்லாம் எது வேணா இருந்துட்டு போகலாம். அந்த பவர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அந்த பேசிக் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸோட சில ஐடியாஸ் பாருங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எழுதுறேன் நான். இதில் இதெல்லாம் பாலினாமியலா நீங்கள் தான் சொல்லணும். தட் இஸ் p of x = 0 இது ஒரு பாலினாமியலா. நெக்ஸ்ட் p of x = 10 some constant இது ஒரு பாலினாமியலா. p of எல்லாமே p of x ன்னு எழுதணும்னு நினைக்காதீங்க. எது வேணா போடலாம். p of x, f of x, g of x அதெல்லாம் நம்மோட விருப்பம் தான். p of x that is உள்ள ஒரே ஒரு வேரியபிள் வரணும், அவ்வளோதான். ஸோ p of x = x + 10 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. p of x this is equal to x² + 2x + 1 இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். இதுக்கப்புறமும் நிறைய போயிட்டே இருக்கும். இந்த p of x = 0 அப்படிங்கிறது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனா ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பாலினாமியல் ஃபங்க்ஷன், பட் டிகிரி இஸ் நாட் டிஃபைன்ட். புரியுதா? இதுக்கான டிகிரி இந்த மாதிரி கொடுத்துட்டு the degree of the p of x = 0 அப்படின்னு கேட்டாங்கன்னா that is not defined அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி p of x = 10 இதுவும் ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான், பட் இது பேர் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் அப்படின்னு சொல்லணும். பட் இதுக்கு என்ன டிகிரி அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு பக்கத்தில் நம்ம x⁻0 அப்படின்னு எழுதுனா வேல்யூ ஒன்றும் மாறிட்டு போகிறதில்ல. ஏன்னா எனி நம்பர் பவர் 0 ஆர் எனி வேரியபிள் பவர் 0 ஆன்சர் கோஸ் டு 1னே நமக்கு கிடைக்கும். அதனால இதோட டிகிரி என்னன்னா 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். கான்ஸ்டன்ட் பாலினாமியல் இங்கே பார்த்தாவே தெரியும் இதோட டிகிரி 1 தான். அதே மாதிரி இங்கே இது குவாட்ரடிக் பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. இதை இப்போ நான் ஃபஸ்ட்டு கேட்ட அந்த 3 கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு மீனிங் புரியுதான்னு பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், வாட்ஸ் மீன் பை ஈக்குவேஷன்? ஃபஸ்ட்டு நம்மளோட ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸை மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறதுக்கு பேர் தான் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்
அப்போ இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒன் வேரியபிள் இருக்கிற பாலினாமியல் ஈக்குவேஷனை நம்ம எப்படி டீல் பண்ண போகிறோம், தட் மீன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோம், எப்படி சால்வ் பண்ண போகிறோம், அதுக்கு மேத்தமெட்டிஷியன் சொன்ன ஐடியாஸ் என்ன, இதை தான் இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 3, நான் என்ன கேட்டேன், சரி இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன், இதனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ தான் நான் சொன்னேன் எப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜோ அந்த மாதிரி தமிழ் லாங்குவேஜோ அந்த மாதிரி மேக்ஸில் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறத விட ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷன் தான். இது தெரியாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இன்னும் சிம்பிளாக சொன்னால், வயலில் இறங்கி நாற்று நடுறதுலேருந்து இஸ்ரோவில் சேட்டலைட் அனுப்புகிற வரைக்கும் ஈக்குவேஷன் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. சரியா? இப்போது என்னோட ஹைட்டு வந்து 170 சென்டிமீட்டர். அப்போ நான் எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு ஈக்குவேஷன் தான். அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன், உங்ககிட்ட ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைமிங் எடுத்துக்கும், அது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ எவ்வளோ டைம் ஆகுது, இருக்கிற அந்த மீடியம் டிஃபைன் பண்ணி இருக்கும், எதிர்க்க காற்று இருக்குதா இல்லை வாட்டர் இருக்குதா, ஸோ அதை டிஃபைன் பண்ணி அது என்ன ஸ்பீடு வருது. இப்போ நான் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இப்படி வாக் பண்ணுறேன் அப்படின்னா நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணேன், ஸோ என்ன ஸ்பீடில் போகணும், அதுவும் ஈக்குவேஷன் தான். ஸோ எல்லாமே நம்ம செய்கிற எவ்ரி ஆக்டிவிட்டீஸில் இந்த ஈக்குவேஷன் எல்லாமே எதுவுமே இருக்க சான்ஸே இல்லை. ஸோ அதனால தான் நம்ம இந்த யூனிட்டை பார்க்குறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இதே மாதிரி அடுத்து நம்ம இதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக இல்லை, ஜஸ்ட்டு சம்ஸ் போக போகிறோம், வேகமாக முடிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உண்மையாகவே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா ஜஸ்ட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி உங்களை சந்திக்கிறேன்.